கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 3:12. கர்த்தர் சாலமோனுக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தேவன் தந்தார். உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட பொழுது அவன் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்டான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே இதை தியானித்து கொண்டிருக்க வேளையிலே எல்லா இருதயத்தை காட்டிலும் இருதயம் எல்லாம் மிகவும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. தாவீது கேட்டான், எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் என்று. சுத்த இருதயத்தை தாரும். இங்கே இவனுக்கு உணர்வுள்ள இருதயம் ஆண்டவர் கொடுத்தார். அப்படியாக பண்டை நாட்டு ராஜாக்கள், பாண்டிய நாட்டு ராஜாக்களில் குமணன், இளம் குமணன் என்கின்ற ராஜாக்கள் ஆட்சி செய்து வந்த நாட்களிலே அண்ணன் தம்பி அந்த ராஜாக்களிடத்தில் பெரிய அண்ணன் இடத்துல குமணன்கிட்ட போய் புலவர்களெல்லாம் பாட்டு பாடி அவரை மகிழ்வித்து வருவார்கள். அப்பொழுது ராஜா வெகுமதிகளை அள்ளி கொடுப்பார். இதை கண்ட தம்பி இளங்குமணன் பொறாமைப்பட்டு அண்ணனை கீழே தள்ளிவிட்டு அவனை காட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் ஆட்சியில் அமர்ந்தான். அப்பொழுது புலவர்கள் அங்கே போய் கேட்கும்போது, உங்கள் அண்ணன் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பரிசுகளை தருவார், நீ தரமாட்டியா? நீங்கள் போங்க, அங்கே காட்டுக்கு போங்க, அவன் காட்டில் இருக்கான், போய் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னா. அப்படியாக ஒரு புலவர், பெருந்தலை சீத்தனார் என்கின்ற ஒரு புலவர் அங்கே காட்டுக்கு போய், மன்னனே, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, எங்கள் வாழ்க்கையெல்லாம் மிகவும் சொல்ல முடியாத ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. உங்களுடைய தம்பி எங்களுடைய அண்ணன் தலையை வாங்கி வருகிறவர்களுக்கு 1000 பொற்காசுகள் என்று விலைபேசி சொல்லியிருக்கிறார். அப்படியா? சரி, இதோ என்னுடைய வாளை உங்கள் கையில் தருகிறேன், என் தலையை வாங்கி கொண்டு போய் அவனிடத்தில் கொடுத்து நீங்கள் 1000 பொற்காசுகள் வாங்கி கொள்ளுங்கள் என்றார். உடனே அவர் அழுதுட்டார். இப்படிப்பட்ட மன்னர் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. மன்னரே, நீங்கள் உங்களுடைய வாளை மட்டும் கொடுங்க போகிறோம் எனக்கு அப்படின்னா. வாளை வாங்கி கொண்டு அங்கே இந்த குமணனுடைய தலை போலவே ஒரு உருவத்தை செஞ்சு அதில் ரத்தம் சொட்ட சொட்ட எடுத்துக்கொண்டு போய் தன் தம்பி இடத்துல கொடுக்குறான். உங்களுடைய அண்ணனுடைய தலையை வாங்கி கொண்டு வந்துட்டேன், எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்க. அவன் அழுகிறான், கதறி கதறி, ஐயோ என் அண்ணனுடைய தலையை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அழுகிறான், துடிக்கிறான். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்வார்கள். அவன் சொன்னான், புலவர் சொன்னார், இல்லை, உங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கிறார், இதோ இது ஒரு பொம்மை தலைதான் என்று சொன்னான். அப்படியாக அவன் வருந்தினான், மனம் வருந்தினான். அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் அங்கே இருவருமாக காயினும் ஆபேலும் நிலத்தை பயிரிடுகிறவர்களாக இருந்தார்கள். அதிலே ஆபேல் நிலத்தின் முதற்கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு படைத்தான். அதை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலும் கொண்டு வந்து படைத்தான் எல்லாவற்றையும். காயினும் வந்து நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளின் முதலிலை கொண்டு வந்து வைத்தான். இதை கண்ட காயின் உடனடியாக தன் தம்பியை ஆபேலை கல்லால் அடித்து கொன்றுவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் அவன் மனம் வருந்தி ஆண்டவர் வந்து அவனை சபித்து விட்டார். ஐயோ, இந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது என்று காயின் அழுகிறான். ஆண்டவரே, இந்த தண்டனை என்னை விட்டு அகற்றும் என்று போடும்போது கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவன் மேல் ஒரு முத்திரையை போடுகிறார். காயினை யாரும் கொள்ளாதீங்க. ஆனால் அந்த 4:10 அந்த ஆபேலினுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதாம். யூதர் அபிமார்கள் சொல்லுகிறார்கள், அந்த ரத்தம் என்ன பேசுனுச்சு, என்ன கூப்பிட்டுச்சுன்னா, ஐயோ ஆண்டவரே, எங்களுடைய அண்ணனை கொலை பண்ணிடாதீங்க, எங்கள் அண்ணனை நீங்கள் தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்னு அந்த ரத்தம் பேசுறிச்சான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தவறு செய்யும்போது அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போமா?
பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. தான் செய்கிற தவறிலிருந்து மீண்டு வந்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க ஒப்புரவாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு உணர்வுள்ள இருதயம் வந்தது போல, இளையகுமாரனுக்கு உணர்வுள்ள இருதயம் வந்தது போல, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.